ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மனசில் உள்ள பரிமாற்றன்றதை விட என்னோடய கருத்து சொல்லலான்னு ஒரு இந்த வீடியோ போடலாமா போடக்கூடாதான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வயசாகிடுச்சு. நான் சமையல் வேலைலாம் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு மூக்கில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அதனால் நான் ஈரத்துலலாம் கை வைக்க முடியாது. அதனால் இப்படி ஒரு வீடியோ போடுறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு நிமிஷம். நாம் இந்த மண்ணில் பெண்களாக பிறந்ததுக்கு மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு பாரதியார் பாடினார். அதுக்கேற்ற மாதிரி நாம் நம்மளை சுமங்கலி அமங்கலின்னு 2 விதமாக அந்த சமுதாயம் அந்த காலத்துலேருந்தே பிரித்து வச்சுருக்கு. அந்த நிலைமையில் சுமங்கலி, சின்ன பிள்ளைங்க எல்லாமே நாகரிகன்ற பேரில் ஒரு வித்தியாசமான உடைகளை அணியிறது, வித்தியாசமான நாகரிகன்ற பேரில் கண்ட நேரத்தில் ஊர் சுற்றுறது, சினிமாவை பார்த்து கெட்டு போகிறது, சக மாணவர்களோட சகோதரனோட யார் கூட வேணாலும் வெளில போயிட்டு தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் நாகரிகம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை நாகரிகம். அதனால தான் நாட்டில் நிறைய தப்பு நடக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்கள்லேருந்து வயசானவங்கள்லேருந்து எல்லாருக்குமே இதை நான் சொல்கிறேன். இது அந்த காலத்தில் ஏன் பெண்களை முந்தானை போட்டு புடவை கட்டி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு தலை நிறைய பூ வச்சு காலில் கொலுசு போட்டு நடந்து வரோம் பெண்களை பாருங்கள். கையெடுத்து கும்பிட்டு போவாங்க அந்த காலத்துலலாம். இப்போவும் சில பெண்கள் இருக்காங்க அந்த மாதிரி. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இல்லாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன், இந்த வீடியோ பதிவு போடுறேன். நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. நம்மளை நாம் தான் மாற்றிக்கணும். மற்றவங்க மாற்ற மாட்டாங்க. கண்ணுக்கு அழகாக காலையில் எழுந்து வீட்டு பெண்கள் குளித்து, நீங்கள் சீக்கிரம் ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மணிக்காவது எழுந்துக்கலாம். ஆஃபீஸுக்கு போகிற பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி, 5 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கலாம். அலாரம் வச்சுக்கோங்க. அதுவே 1 மாதம் 2 மாதம் பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அது தானாக உங்களுக்கு ரொட்டீனாக ஆகிடும். 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு காலை கடனெல்லாம் முடித்து குளித்து அதுக்கப்புறம் அடுக்கலையில் எல்லாம் தொடச்சி கிடிச்சி முடித்து ஸ்டவ்வெல்லாம் தொடச்சிட்டு, அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் மண்ணில் தான் அடுப்பு இருக்கும். டெய்லியும் சாணி போட்டு மொழுகி அதுக்கு கோலம் போட்டு நாங்கள் அதுக்கப்புறம்தான் அடுப்புக்கிட்டே கட்டை விறகு வச்சு பற்ற வைப்போம். இப்போல்லாம் அப்படியா இருக்குது? கேஸ் வந்துடுச்சு. என்ன எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்து கரண்ட்லேயே சாப்பாடு செய்கிறீங்க. கரண்ட்லேயே சுவிட்சு தட்டினா மோட்டரில் தண்ணி வருது, குழாயில் தண்ணி பிடிச்சிக்கிறீங்க. எல்லா வசதியும் இருக்குது இப்போது. அந்த காலத்தில் நாங்கள்லாம் தரையை க்ளீன் பண்ணணுன்னா சாணி போட்டு முழுகுவோம், இல்லை சிமெண்ட் தரையாக இருந்தால் தொடப்பம் போட்டு கழுவி தள்ளுவோம். அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள்லாம் இருந்தோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த அளவுக்கு தப்பு நடக்கலை. பெண்களுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. அந்த வரமுறையை தாண்டி நீங்கள்லாம் நான் போகிறதுனால தான் இப்படிலாம் ஒரு தப்பு நடக்குது. காதல், கத்திரிக்காய் இதெல்லாம் தேவையா? பெற்றவங்க செய்து வைக்கிற கல்யாணமே கரெக்டாக நடக்க மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் இருக்க மாட்டேங்குது. தொடர்ந்து நீங்களாக தேடி போகிற வாழ்க்கை ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுன்ற மாதிரி பாதியிலேயே திரும்பி வந்துடுறீங்க. சில பெண்கள் வர முடியாமல் தற்கொலைன்ற முடிவுக்கு போய் தன் வாழ்க்கையே முடிச்சுக்கிறீங்க. இதெல்லாம் தவிர்க்கணுன்னா
பெண்கள் நாம் தான் உஷாராக இருக்கணும். நம்மளை நாம் தான் காப்பாற்றிக்கணும். பாரதியார் சொன்ன புதுமை பெண்ணாக இருங்க, தப்பு இல்லை. ஆனால் தப்பாக யோசிக்காதீங்க, தப்பான வழியில் போகாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கட்டும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன்.